நான் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக இருந்தேன். அப்போ ஓட்டப்பந்தயம் நிகழ்ச்சி, எல்லாரும் ஓடுறதுக்கு குழந்தைகளெல்லாம் நின்றுருந்தா. அப்போ 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் தன்னுடைய வகுப்பில் படிக்கிற ஒரு பொண்ணை ஏதோ சமாதானம் படுத்தின்னு இருந்தான், ஏதோ சொல்லின்னு இருந்தான். அந்த பொண்ணு தொடர்ந்து அழுதுன்னு இருந்தா. அவளை மெதுவாக என்கிட்ட அழைச்சின்னு வந்தான் அந்த பையன். ஒன்றும் இல்லை டீச்சர், எங்கள் அக்காவுக்கு வந்திருக்கு, கொஞ்சம் நீங்கள் பாருங்க, ஆனால் அவள் புரிஞ்சுக்காமல் அழறா அப்படின்னு சொன்னான். சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியல. சரி கண்ணா, நான் பார்த்துக்க, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு, அப்புறம் அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கான்றதை புரிஞ்சுட்டு அந்த பையன் எவ்வளவு அழகாக அதை புரிஞ்சுண்டு அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி நம்மக்கிட்ட கொண்டு விட்டு ரகசியமாக சொல்லிட்டு போகிறான். இதை நினச்ச உடனே நிஜமாகவே அவன் சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அந்த பையனை கையெடுத்து கும்பிடணும் போல இருந்தது. ஏன்னா தன் சொந்த சகோதரிக்கு வந்த ஒரு பிரச்சனை இவளுக்கு வந்திருக்கு. இவளை இந்த கவலையிலேருந்து நம்ம நீக்கி விடணும், அதுக்கு உண்டானவாக்கிட்ட அழைச்சிட்டு போய் நம்ம விடணும். இது நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய சமாச்சாரம் இல்லை போல இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு குழந்தை ஒரு ஜெம்மாக ஒரு சகோதரனை நடந்துக்கணுன்னா அந்த அம்மா அந்த குழந்தைய எவ்வளோ நல்லபடி வளர்த்துருக்கா. அதுக்கப்புறம் நான் அவள் அம்மாவையும் கூப்பிட்டு பாராட்டினேன், அந்த குழந்தையும் பாராட்டினேன்.